Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இந்த வகுப்பில் நாம் எஸ்எல் ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸ் எல்லாம் ரியலாக இருக்கும், மெய்யெண்களாக இருக்கும் என்பதை நிரூபணம் செய்வோம். அதை இந்த தேற்றம் நமக்கு சொல்கிறது. அதாவது d by dx of py prime plus q plus lambda r into y equal to 0, x is in AB என்பது SL டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தால் PQR என்ற செயல்பாடுகள் ABயில் வரையறுக்கப்பட்டு தொடர்ச்சியானவையாகவும் இருந்தால், மேலும் R of x greater than or equal to 0 in the interval AB என்பதாக இருந்தால், boundary conditions K1y of A plus K2y dash of A equal to 0, L1y of B plus L2y dash of B equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருந்தால், இதில் K1, K2, L1, L2 என்பது மெய்யெண்கள், லாம்டா y என்பவை காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். இப்பொழுது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் 1 and 2 and 3 எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு d by dx of p y bar prime plus q plus lambda bar r into y bar equal to 0 என்பதாக கிடைக்கும். பவுண்டரி கண்டிஷன்ஸ் 2 and 3இல் கான்ஜுகேட் எடுத்துக்கொண்டால் அது k1 y bar of a plus k2 y bar dash of a equal to 0 என்பதாகவும், L1 y bar of b plus L2 y bar dash of b equal to 0 என்பதாகவும் கிடைக்கும். இப்பொழுது 1ஐ y bar ஆக 1 என்பதை y bar செயல்பாட்டாலும் 4 என்பதை y செயல்பாட்டாலும் பெருக்கி பின் சப்ட்ராக்ட் செய்தால் நமக்கு y bar into d by dx of py prime minus y into d by dx of py bar prime plus r into y bar into lambda minus lambda bar equal to 0 என்பதாக கிடைக்கும். அதாவது d by dx of p into y bar into y prime minus y into y bar prime is equal to r into y bar into lambda bar minus lambda என்பதாக கிடைக்கும். இப்பொழுது இதை with respect to x between x is equal to a and x is equal to b இன்டகிரேட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு இன்டகிரல் a to b r of x into y bar என்பது mod y square into lambda bar minus lambda dx is equal to p into y bar y prime minus y bar prime between a and b என்பதாக கிடைக்கும். That is equal to p of b into y bar of b into y prime of b minus y bar of b into y bar prime of b minus p of a into y bar of a into y prime at a minus y at a into y bar prime at a என்பதாக கிடைக்கும். இப்பொழுது முதல் நிகழ்வாக p of a equal to p of b equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆகிவிடும். எனவே இன்டகிரல் a to b r of x mod y bar square into lambda bar minus lambda dx is equal to 0 என்பதாக கிடைக்கும். r of x என்பது greater than or equal to 0, b is greater than a. அதனால் இன்டகிரல் a to b r of x mod y bar square dx என்பது பாசிட்டிவாக இருக்கும். அதனால் lambda bar minus lambda is equal to 0 என்று கிடைக்கும். அதாவது lambda bar is equal to lambda. Lambda is its own conjugate. அதனால் lambda real என்பது நிரூபணம் ஆகிறது. அதாவது ஐகன் வேல்யூ ப்ராப்ளம் with p of a equal to p of b equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் அந்த ஐகன் வேல்யூ ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸ் லாம்டா என்பவை ரியல், அதாவது மெய்யெண்களாக இருக்கும் என்பதை நாம் இங்கு நிரூபணம் செய்திருக்கிறோம்.
அடுத்த நிகழ்வாக PFA not equal to 0, PFB equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். PFB என்பது 0 என்பதால் அந்த ஸ்டாரை எடுத்துக்கொண்டால் அந்த PFB மல்டிப்ளை செய்யும் டேர்ம் 0 ஆகிவிடும். அதனால் ஸ்டார் integral A to B R of x mod y square into lambda bar minus lambda into dx is equal to minus P of A into y bar of A into y prime of A minus y of A into y bar prime of A என்று வரும். இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பவுண்டரி கண்டிஷனை எடுத்துக்கொண்டு k1y of A plus k2y prime of A equal to 0 என்பதை y bar of A என்பதாலும் k1y bar of A plus k2y bar prime of A equal to 0 என்பதை minus y of A ஆலும் பெருக்கி கூட்டலாம். அப்பொழுது நமக்கு k2 into y prime A y bar of A minus y bar prime A into y of A equal to 0 என்று கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் டபுள் ஸ்டார் என்பது 0 ஏனில் k2 நாட் ஈக்குவல் டு 0 என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் நிகழ்வு ஒன்றில் எவ்வாறு விவாதம் செய்தோமோ அதே விவாதத்தை பின்பற்றி லாம்டா பார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா, லாம்டா இஸ் எ ரியல் நம்பர் என்று நாம் நிரூபணம் செய்யலாம். அதாவது ஐகன் வேல்யூ ப்ராப்ளமில் P(x) என்ற செயல்பாடு P(a) நாட் ஈக்குவல் டு 0 என்பதாகவும் P(b) ஈக்குவல் டு 0 என்பதாகவும் இருந்தால் அந்த ஐகன் வேல்யூ ப்ராப்ளத்தின் ஐகன் வேல்யூஸ்கள் ரியலாக இருக்கும் என்பதைத்தான் நாம் இங்கு நிரூபணம் செய்திருக்கிறோம். மூன்றாவது நிகழ்வாக P(a) ஈக்குவல் டு 0, P(b) நாட் ஈக்குவல் டு 0 என்று இருந்தால் அப்பொழுதும் நிகழ்வு ஒன்றில் நாம் எவ்வாறு விவாதம் செய்து நிரூபணம் செய்தோமோ அதையே பின்பற்றி இந்த நிகழ்வின் போதும் லாம்டா L1y of b plus L2y dash of b equal to 0, L1y bar of b plus L2y bar dash of b equal to 0 என்பதை உபயோகித்து லாம்டா பார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா என்று காண்பிக்கலாம். அதாவது லாம்டா மெய்யெண் என்பதை நிரூபணம் செய்ய முடிகிறது. நான்காவது நிகழ்வாக P(a) நாட் ஈக்குவல் டு 0, P(b) நாட் ஈக்குவல் டு 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது k1y bar of A plus k2y bar prime of A equal to 0 என்ற பவுண்டரி கண்டிஷனை எடுத்துக்கொண்டு அதை y dash of A ஆல் பெருக்கலாம். k1y of A into k2y dash of A equal to 0 என்பதை எடுத்துக்கொண்டு அதை minus y bar dash of A ஆல் பெருக்கி பின் இரண்டையும் கூட்டினால் நமக்கு k1 into y bar of A into y dash of A minus y of A into y bar dash of A equal to 0 என்று வரும். அதனால் k1 not equal to 0 என்பது பிராக்கெட்டிற்குள் இருக்கும் டேர்ம் 0 ஆகிறது என்பதை காண்பிக்கும். அதனால் நமக்கு ஸ்டாரிலிருந்து லாம்டா பார் ஈக்குவல் டு லாம்டா என்பது நிரூபணம் செய்யப்பட முடிகிறது. P(x) என்ற செயல்பாடு P(a) இஸ் ஈக்குவல் டு P(b) என்ற சமன்பாட்டை நிறைவு செய்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுது integral A to B R of x into mod y square into lambda bar minus lambda dx is equal to P(a) into y bar of b into y dash of b minus y of b into y bar dash of b minus y bar of a into y dash of a minus y of a into y bar dash of a என்பதை கொடுக்கிறது. பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இம்போஸ் செய்யப்பட்டிருந்தால் அதாவது கொடுக்கப்பட்டிருந்தால் y of a equal to y of b, y dash of a equal to y dash of b இவற்றை உபயோகித்தால் இந்த பிராக்கெட்டிற்குள் உள்ள டேர்ம்கள் கேன்சல் ஆகிவிடும். அதனால் இந்த பிராக்கெட் 0 ஆகிவிடும். எனவே நமக்கு வலது கை புறத்தில் 0 என்று கிடைக்கும். எனவே integral A to B R of x mod y square into lambda bar minus lambda dx is equal to 0 என்பது கிடைக்கும். எனவே முந்தைய நிகழ்வுகளைப் போலவே விவாதம் செய்து லாம்டா பார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா, அதாவது லாம்டா என்பது மெய்யெண் என்பதை நம்மால் நிரூபணம் செய்ய முடியும். அதனால் நாம் எஸ்எல் ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூகள் இந்த எல்லா நிகழ்வுகளின் பொழுதும் மெய்யெண்களாக இருக்கின்றன என்பதை
இங்கு காண்பித்திருக்கிறோம். இப்பொழுது சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு y double prime plus lambda y equal to 0, y of 0 is equal to 0, y prime at L equal to 0 என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் SL ஃபார்மில் உள்ளது. அதாவது d by dx of y prime plus lambda y equal to 0. இதில் p of x என்பது 1, q of x is equal to 0, r of x is equal to 1, lambda என்பது பெராமீட்டர். மேலும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் y of 0 equal to 0, y prime at L என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 0L என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லை மதிப்பு நிபந்தனைகள் y of 0 equal to 0, y prime L equal to 0 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் k1 equal to 1, k2 equal to 0, L1 equal to 0, L2 equal to 1 என்பதாக k1, k2, L1, L2 மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு SL ப்ராப்ளம் இன் 0 to L என்ற இன்டர்வலில். இதனுடைய தீர்வு y of x is equal to c1 cos root lambda into x plus c2 sin root lambda into x. மற்றும் p of 0 என்பது 1 ஆக இருக்கிறது, p of L என்பதும் 1 ஆக இருக்கிறது. அதனால் p of 0, p of 1 not equal to 0. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ப்ராப்ளம் ரெகுலர் SL ப்ராப்ளம். இதனுடைய தீர்வு y of x is equal to c1 cos root lambda into x plus c2 sin root lambda into x என்பதாகும். y of 0 equal to 0 என்பதை நிறைவு செய்தால் c1 equal to 0 என்று ஆகிறது. எனவே y of x is equal to c2 into sin root lambda x. இப்பொழுது y prime x என்ன என்று கண்டுபிடித்து y prime L equal to 0 என்ற எல்லை நிபந்தனையை நிறைவு செய்வோம். y prime of x is equal to c2 into root lambda into cos root lambda x என்பதாகும். y prime L equal to 0 என்பது c2 into root lambda into cos root lambda L equal to 0 என்பதை கொடுக்கும். அதாவது cos root lambda L equal to 0 என்பதுதான் நான் ட்ரிவியல் சொல்யூஷனை கொடுக்கும். ஏனெனில் c2 equal to 0 என்றாலும் தீர்வு ட்ரிவியல் தீர்வாக போய்விடும். lambda equal to 0 என்று எடுத்துக்கொண்டாலும் தீர்வு ட்ரிவியல் தீர்வாக போய்விடும். நமக்கு நான் ட்ரிவியல் தீர்வு தான் தேவை. அதனால் ஃபார் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் cos root lambda L equal to 0 என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நமக்கு cos root lambda L equal to 0 ஃபார் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அது நமக்கு root lambda into L is equal to 2n minus 1 into pi by 2, n is an integer என்பதாக கொடுக்கும். அதிலிருந்து lambda equal to 2n minus 1 the whole square pi square by 4l square என்று எழுதலாம். அது n is equal to 1, 2, 3 என்ற மதிப்புகளுக்கு நமக்கு ஐகன் வேல்யூஸை கொடுக்கும். அதனால் yn of x என்பது cn sin 2n minus 1 into pi by 2l into x என்ற ஐகன் ஃபங்க்ஷன் லாம்டா எண்ணுடன் தொடர்புடைய ஐகன் ஃபங்க்ஷனாக கிடைக்கும். இப்பொழுது இந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்கள் ஆஃப் திஸ் SL ப்ராப்ளம் ஆர்த்தாகனல் என்பதை காண்பிப்போம். அதனால் இன்டெக்ரல் 0 to L cm into sin 2m minus 1 pi x by 2l multiplied by cn into sin 2n minus 1 pi x by 2l integrate with respect to dx என்பதை எடுத்துக்கொள்வோம். r of x is equal to 1 என்று பார்த்தோம். அதனால் ஆர்த்தாகனாலிட்டி கண்டிஷன் இன்டெக்ரல் a to b r of x ym of x yn of x dx is equal to 0 என்பதுதான் என்று தெரியும். அதனால் r of x 1 என்றும் ym என்பது cm sin 2m minus 1 pi x by 2l, yn என்பது cn into sin 2n minus 1 pi x by 2l அதை இன்டகிரேட் செய்ய வேண்டும் with respect to x in the interval 0 to L. அதனால்
integral 0 to L ym yn dx into r of x என்பதை எடுத்துக்கொண்டுள்ளோம். That is equal to Cm Cn into integral 0 to 1 cos of m minus n into pi x by L minus cos m plus n minus 1 into pi x by L integrated with respect to x என்பதாக கிடைக்கும். அது Cm Cn by 2 into sin m minus n pi x by L divided by m minus n pi by L minus sin m plus n minus 1 pi x by L by m plus n minus 1 into pi by L between 0 to L என்பதாக கிடைக்கும். அது L என்ற அப்பர் லிமிட்டிலும் 0 என்ற லோவர் லிமிட்டிலும் பூஜ்யமாகிறது. எனவே இன்டெக்ரல் 0 to L ym yn into r of x dx is equal to 0 என்று நிரூபணம் செய்யப்படுகிறது. அதாவது ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ym of x equal to sin 2m minus 1 into pi x by 2l and yn of x sin 2n minus 1 into pi x by 2l என்ற ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் 0 to L என்ற இடைவெளியில் r of x is equal to 1 என்ற எடை சமன்பாட்டை பொறுத்து ஆர்த்தோகனல் பண்பு நிறைவு செய்கிறது என்பதைத்தான் இங்கு நாம் காண்பித்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்கள் ஆர்த்தோனார்மல் செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கான்ஸ்டன்ட்ஸ் Cn என்ன மதிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதனால் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் will be orthonormal if integral 0 to L Cn square into sin square of 2n minus 1 into pi x by 2l dx is equal to 1. அதாவது Cn square into integral 0 to L 1 minus cos 2n minus 1 into pi x by L dx is equal to 1 என்பதாக இருந்தால் அப்பொழுது Cn ஸ்கொயரின் மதிப்பு என்ன என்று கண்டுபிடித்தால் நமக்கு ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்த்தோனார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆக இருப்பதற்குரிய நிபந்தனை தெரியும். அதாவது Cn square by 2 into x minus sin 2n minus 1 into pi x by L by 2n minus 1 into pi by L between the limits x is equal to 0 and x is equal to L என்பது நமக்கு 1 என்பதை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் Cn square by 2 into L must be equal to 1. அதாவது Cn square equal to 2 by L. அதாவது Cn is equal to root of 2 by L என்பதாக இருந்தால் அப்பொழுது root of 2 by L into sin 2n minus 1 pi x by 2l and root of 2 by L into sin 2m minus 1 pi x by 2l என்ற செயல்பாடுகள் mn என்ற மதிப்புகள் வித்தியாசமாக இருக்கும்பொழுது ஆர்த்தோனார்மல் செயல்பாடுகளாக இருக்கும். அதாவது y double prime plus lambda y equal to 0, y of 0 equal to 0, y prime of L equal to 0 என்ற SL ப்ராப்ளமின் செயல்பாடுகள் ஆர்த்தோனார்மல் செயல்பாடுகள் கொண்ட ஒரு குழு என்பதை நாம் இங்கு காண்பித்திருக்கிறோம். அந்த குழுவில் இருக்கும் செயல்பாடுகளின் அமைப்பு root of 2 by L into sin 2n minus 1 into pi x by 2l என்பதாக இருக்கும். இந்த வகுப்பில் SL ப்ராப்ளமின் ஐகன் வேல்யூஸ் ரியல் வேல்யூஸாக இருக்கும் என்பதை காண்பித்து ஒரு சில உதாரணங்களையும் பார்த்து அதை நாம் புரிந்து கொண்டுள்ளோம்.